ஹலோ கைஸ், வெல்கம் டு ஏஐ டோட். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, ஒரு என்ஐடெல்ல ஹெச்ஆர் ஒரு ஃப்ளோல ஏஐ இம்ப்ளிமெண்ட் பண்ணி அந்த ஆட்டோமேஷனை வந்து எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம்னு சொல்லி டீட்டெயில்டு ஈச் நோடு எப்படி செட் பண்ணியிருக்கோம் எல்லாத்தையுமே நான் வந்து சொல்லித்தரேன். இந்த மாதிரி ஏஐ ரிலேட்டட் வீடியோ உங்களுக்கு உடனே தெரியணும், இல்லை இந்த மாதிரி ஆட்டோமேஷன் ஏஜென்ட் ப்ரிப்பரேஷன்லாம் ஈஸியாக உங்களுக்கு டிப்ஸ் அண்ட் டுட்டோரியல் வேணும்னாக்க இந்த ஏஐ டூட் தமிழ் சேனலில் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காம பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். சரி, ஓகே, நம்ம வந்து ஃபஸ்ட்டு டெமோக்குள்ளே போயிடலாம். இந்த டெமோ சிம்பிளுங்க. உங்களுக்கு வந்து ஒரு லிங்க் வந்து நம்ம தரோம்னு வச்சுக்கோங்க. நீங்க எந்த கேண்டிடேட் வேணாலும் இந்த லிங்க் குடுக்கலாம். இந்த லிங்க் குடுத்தா இந்த மாரி ஒரு விண்டோ தான் ஓப்பன் ஆகும். அவங்க வந்து நம்மளுக்கு ரெஸ்யூம் வந்து இதுல வந்து நீங்க என்ன வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். அந்த ஆன் ஃபார்ம் சப்மிஷன் நான் சொல்றேன். இதுல வந்து உங்களுக்கு வேற ஏதாவது டீட்டெயில் வேணும்னாலும் நம்ம கலெக்ட் பண்ணிக்கலாம். இன்ஸ்டெட் ஆஃப் நீங்க சென்ட் நார்மல் மைக்ரோசாஃப்ட் ஃபார்ம் இல்ல கூகுள் ஃபார்ம் சென்ட் பண்றதுக்கு பதிலா, இத நீங்க சென்ட் பண்ணீங்கனாக்க வித் வேலிடேஷனோட நடக்கும். அவ்வளோதான். மத்தபடி உங்களோட ப்ராசஸ் எதுவுமே அஃபெக்ட் ஆவாது. பிளஸ் நீங்க மேனுவலா வேலிடேட் பண்றதுனாலும் பண்ணலாம். ஆ இது வந்து உங்களுக்கு வந்து நல்லாவே ஹெல்ப்ஃபுல்லா தான் இருக்கும். ஏஐ வந்து ரீப்ளேஸ் பண்ணாது யாரையும். இது வந்து உங்களுக்கு ஒரு டைம் இப்ப நீங்க வந்து 100 ப்ரொஃபைல் வந்து சம்மரி எடுக்கணும், இல்ல வேலிடேட் பண்ணணும்னு நெனைக்கிறீங்கன்னா, அதுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இன் 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 டெர்ம்ஸ் ஆஃப் டைமிங்லா இருக்கட்டும், காஸ்ட் எஃபெக்டிவ், ப்ரொடக்டிவிட்டி எல்லாத்துலயுமே இது ரொம்பவே பெஸ்ட்டா இருக்கும். ஸோ, அதனால தான் இந்த மாரி ஏஐ ஆட்டோமேஷன் ஃப்ளோவெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்றது. நீங்க இந்த மாரி இம்ப்ளிமெண்ட் பண்ணீங்கன்னா, இந்த ஒர்க்ல யூ யூ நீங்க வந்து கொஞ்சம் ஃபியூச்சரிஸ்டிக்கா இருக்கும். அதுதான். ஸோ, இப்ப நம்ம ஆன் ஃபார்ம் சப்மிட் பண்ணோனே 2 மெத்தட்ல பண்றோம். அந்த ஒரிஜினாலிட்டிய கீப் அப் பண்றதுக்காக Google Driveல ஜஸ்ட் நீங்க அப்லோட் ஃபங்ஷன் மட்டும் யூஸ் பண்ணி அப்லோட் பண்றோம். அடுத்தது அதுலேருந்து 2 டேட்டாவ எக்ஸ்ட்ராக்ட் பண்ண போறோம். ஒண்ணு பெர்சனல் டேட்டா, இன்னொன்னு குவாலிஃபிகேஷன். பெர்சனல் டேட்டா வரப்போ மோஸ்ட்லிலாம் வந்திருக்கும். சம்வாட் திருப்பி இப்போ இத மட்டும் ஒரு வாட்டி ரன் பண்ணி பார்த்துக்கலாம். ஆ இப்போ நான் அதுக்கு முன்னாடி குவாலிஃபிகேஷன் சொல்றேன். இப்போ குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா, என்னென்ன குவாலிஃபிகேஷன் இருக்குன்னு சொல்லி எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன், ஜாப் ஹிஸ்ட்ரி, ஸ்கில் இது எல்லாத்தையுமே அது சொல்லிடும். ஸோ, இப்போ இது 2மே வந்து எக்ஸிக்யூட் ஆகுறப்போ என்ன ஆகும்னா, இப்போ இது 2மே ஆயிடுச்சா, நான் இப்போ இதையுமே எக்ஸிக்யூட் பண்ணணும். ஓகேவா? ஸோ, இப்போ பெர்சனல் டேட்டா என் பேர் என்ன, என்னுடைய நம்பரு, என்னோட இமெயில் ஐடி இது 2ம் இதில மட்டும் எடுத்துப்போம். அடுத்தது இப்போ இந்த மெர்ஜ் டேட்டாவ வச்சு மெர்ஜ் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மெர்ஜ் டேட்டா என்ன பண்ணும்னாக்க, இந்த குவாலிஃபிகேஷனையும் எடுக்கும், பெர்சனல் டேட்டாவையும் எடுக்கும். பெர்சனல் டேட்டாவ எடுத்து மெர்ஜ் பண்ணும். ஓகேவா? புரியுதா? ஸோ, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, இப்ப தெரியும். பார்த்தீங்களா? என்னோட நேமு, இமெயிலு, எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் எல்லாத்தையுமே மெர்ஜ் பண்ணிடுச்சு. இப்போ நான் வந்து இந்த சம்மரி தரேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த சம்மரிய வந்து டெஸ்ட் ஸ்டெப்ஸ்ன்னு தரேன். இப்போ என்ன நடக்கும்னா, இதோட ஹோல் டீட்டெயில் என்னுடைய ரெஸ்யூம்லேருந்து எல்லாத்தையுமே எடுத்துச்சு. ஸ்கில் என்ன, ஜாப் ஹிஸ்ட்ரி என்ன, எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் என்ன எல்லாத்தையும் எடுத்துச்சா, அதோட சம்மரிய ஒரு ஒரு 200 டூ 300 வேர்ட்ஸ்ல வந்து தான்னு சொன்னதும், அது இப்போ தந்துரும். ஓகேவா? இப்போ இந்த சம்மரிய நீங்க எடுக்கிறது தான் ரொம்ப கஷ்டமா இருக்கும். இந்த சம்மரியையும் எனக்கு என்ன ப்ரொஃபைல் வேணும்னு சொல்லி நான் குடுத்துருக்கேன். இத டைனமிக்காவும் வச்சுக்கலாம். உங்களோட ஜாப் ரோல ஆட்டோமேட்டிக்கா பிக் பண்ணி, இந்த ரெஸ்யூம் அந்த ஜாப் ரோலுக்கு மேட்ச் ஆயிருக்கான்னு சொல்லி பார்க்கணும். இதுல வந்து வி ஆர் ஏ வெப் ஏஜென்சி அண்ட் வி ஆர் லுக்கிங் ஃபார் இந்த மாரி நம்ம போட்டுறலாம். இத போட்டதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, 2த்தையும் கம்பேர் பண்ணி பார்க்கறதுக்கு டெஸ்ட் செட்டப் குடுத்துக்கோங்க. இந்த மாரி டெஸ்ட் ஸ்டெப் குடுத்ததுக்கப்புறம் என்ன நடக்கும்னா, அத வந்து வேலிடேட் பண்ணி பார்க்கும். வேலிடேட் பண்ணி பார்த்துட்டு, அது 2த்துக்கும் உள்ள மேட்ச பார்த்துட்டு, இந்த ஹெச்ஆர்எஸ் போட்டிருக்குல்ல, இதுகிட்ட வந்து கேட்கும். இது வந்து இந்த ப்ரொஃபைலுக்கும், இந்த சம்மரிக்கும் இது கரெக்ட்டா இருக்கா? அப்படின்னு சொல்லி வந்து செக் பண்ணும். இந்த இடத்துல இப்போ பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தெரியும். ஸோ, வி இன் ஜஸ்ட் வந்து என்ன டேட்டாவோ அத இன்புட்டா தரப்போறோம். யாருக்கு தரப்போறோம்னா, ஹெச்ஆர் எக்ஸ்பர்ட்ங்கிற ஒரு எல்எல்எம் செயின் குடுக்க போறோம். இப்ப நீங்க டெஸ்ட் ஸ்டெப்ஸ்ன்னு குடுத்தீங்கன்னா, இப்ப என்ன ஆகும்னா, இது வந்து அந்த டேட்டாவெல்லாம் வேலிடேட் பண்ணிட்டு கூகுள் ஷீட்ல போட்டுரும். இது என்ன வேலிடேட் பண்ணுங்கிறத நான் இங்க காட்டுறேன். டெமோல காட்டுறேன். ஸோ, டெமோல பார்த்தீங்கன்னா, அ எனக்கு வந்து ஓட் வந்து 3ன்னு குடுத்துருக்கு. கன்சிடரேஷன் வந்து கேண்டிடேட் ஹேவ் அ ஸ்ட்ராங் ஸ்கில் இன் பைத்தான் வருது. பட் நம்ப என்ன கேட்டிருக்கோம்? நம்ப வந்து எனக்கு வந்து ஒரு வெப் ஏஜென்சி அதில வந்து வேணுன்றதுனால தான் ஓட் வந்து 3ன்னு போட்டிருக்கு. இதுவே வந்து அந்த ப்ரொஃபைலும் நம்மளுக்கு தேவையான ஜாப் ரோலும் வந்து மேட்ச் ஆகுதுன்னா, அவுட் ஆஃப் 10க்கு வந்து 8, 9 குடுக்கும். ஸோ, இந்த மாரி ஜாப் ப்ரொஃபைலையும் டிஸ்கிரிப்ஷனையும் மேட்ச் பண்ணி சம்மரி எடுக்கிறது தான். இந்த சம்மரி வந்து அந்த ப்ரொஃபைலோட சம்மரி. இது வந்து கன்சிடரேஷன். ஸோ, இது 2ம் நடக்கிறது தான் இந்த இடம். ஸோ, இந்த இடத்துல என்ன நடந்திருக்கும்னாக்கா, இப்போ ஃபுல் கம்ப்ளீட்டா வந்திருக்கும். ப்ரொஃபைலோட டிசையர்ட் என்ன? நீங்க இத பார்த்தீங்கன்னா தெரியும். ப்ரொஃபைலோட டிசையர் என்ன? கேண்டிடேட் என்ன? அப்படின்னு நம்ம குடுத்துட்டோமா, இப்ப நீங்க டெட் செட்டப்ன்னு குடுத்தீங்கனாக்க, இது ரன் பண்ணிட்டு நம்மளுக்கு ஆன்ஸர் குடுத்துரும். ஸோ, இத வந்து நீங்க ஆக்டிவ்ல வச்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வந்து எவ்வளோ ப்ரொஃபைல் வேணாலும் நீங்க ரன் பண்ணலாம். அவ்வளோ ப்ரொஃபைலுமே வந்து உங்களுக்கு வந்து அது
வேலிடேட் பண்ணிட்டு உங்களுக்கு ஒரு ஓட்டு மாரி குடுத்துட்டு, கன்சிடரேஷன்ல இந்த மாரி உங்களுக்கு ஒரு டேட்டா குடுக்கும். இந்த மாரி வந்து நீங்க எத்தன அ வேணும்னாலும், எத்தன ப்ரொஃபைல் வேணாலும் நீங்க பண்ணிக்கலாம். இத வந்து இந்த ப்ராஜெக்ட் ஃபைல் உங்களுக்கு வேணும்னா, நான் உங்களுக்கு உங்களுக்கு கீழேயே ஒரு லிங்க் தரேன். GitHub லிங்க்கு. ஸோ, அதில வந்து என்னோட எல்லா ப்ராஜெக்ட்டுமே நான் போட்டு வச்சிருக்கேன். நீங்க அதில வந்து இந்த ஆட்டோமேஷன் ஹெச்ஆர் ஒரு ஃப்ளோன்னு ஒண்ணு இருக்கும். அத டவுன்லோட் பண்ணது இது எப்படின்னா, இங்க பாருங்க உங்களுக்கு அந்த இதையும் சொல்லி தரேன். இப்போ இத டவுன்லோட் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். இது இங்க வந்துரும். ஓகேவா? இப்ப நான் என்ன பண்றேன்னா, இம்போர்ட் பண்ணணுன்றதுக்காக என்ன பண்ணேன், இம்போர்ட் ஃபைல்ன்னு இருக்கும். இப்ப நான் இந்த ஃபைலு தான் உங்களுக்கு அட்டாச் பண்ணி தருவோம். நீங்க என்ன பண்ணணும்னா, இம்போர்ட் ஃப்ரம் அ ஃபைலுன்னு சொல்லி இந்த இடத்துல குடுத்துறணும். இந்த இடத்துல குடுத்தீங்கனாக்க, இது வந்து இங்க கேட்கிறப்ப ஜேசனா கேட்கும். நீங்க வந்து டவுன்லோட்ஸ் போயிட்டு, இந்த ஜேசன ஜஸ்ட் கிளிக் பண்ணி இது பண்ணீங்கனாலே, உங்களுக்கு வந்து வந்துரும். ஓகேவா? ஸோ இப்படி தான் வந்து இந்த ப்ராஜெக்ட் ஃபைல் தரேன்னு சொல்லுவேன்ல. நீங்க தந்ததுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, ஜஸ்ட் இம்போர்ட் பண்ணி யூஸ் பண்ணணும். ஸோ இந்த ப்ராஜெக்ட் வந்து உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். இந்த மாரி யூஸ்ஃபுல்லான கன்டென்ட், ஏஐ ஏஜென்ட் இது எல்லாத்துக்குமே என் சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு யாருக்காவது ஹெச்ஆர் ஒர்க்ல இருக்காங்க, அவங்களுக்கு தேவைப்படும்னு நெனைச்சீங்கன்னா, அவங்கள கமெண்ட் செக்ஷன்ல டாக் பண்ணிட்டு, இல்ல ஷேர் பண்ணி விடுங்க. கண்டிப்பா எனக்கு ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். தேங்க் யூ.